பல இடங்களுக்கு நாங்கள் போகிறோம். பல சபைகளிலே நாங்கள் போய் தேவனுடைய வசனங்களை பிரசங்கம் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அந்த இடங்களிலே நாங்கள் பார்க்க போனால் எங்களுடைய ஊழியங்கள் முடித்துவிட்டு ஒரு சிலரை நாங்கள் சந்தித்து பேசும் பொழுது அவங்க சொல்றதான காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கு, மிகவும் பயங்கரமாக இருக்கு. ஏன் இந்த சபையிலேயே இவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க? அப்ப என்ன தண்ணி அவங்க கேட்கிறாங்க? யாரை பின்பற்றுறாங்க? எந்த சத்தியத்தின்படி அவர்கள் செய்கிறார்கள் என்கிறது விளங்கிக் கொள்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்ப மேய்ப்பனிடத்துல இதை பற்றி விசாரித்தால் மேய்ப்பன் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒன்னும் அவ்வளவு பெருசா நீங்க பேசாதீங்க பாஸ்டர், சும்மா அப்படி மேலால அப்படி விட்டுக்கிட்டு போங்க. ஏன்னா 4 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க குறைஞ்சு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். இப்படி சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இலங்கைக்குள்ளே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது, நீங்க இந்த சபையில இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும், நாங்க பல இடங்களுக்கு போயிட்டு வர்றோம். ஆனபடினால அன்பான தேவ ஜனங்களை இந்த காலை நேரத்தில் இந்த யோவான் 10வது அதிகாரத்தில் இருக்கிறதான சபையாராக நீங்க மாற வேண்டும். பக்கத்துல வருகிறதான கள்ள உபதேசங்கள் அல்ல. இப்ப இங்க நுழையாட்டியும் நீங்க உங்களுடைய வீடுகள்ல இருக்கும் பொழுது வீடுகளை கட்டி கொண்டு உள்ளாலே வர்றாங்க. இப்ப எங்கெங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ, எங்கெங்க சபைகளுக்கு போகிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை கட்டி கொண்டு போயிட்டு ஒரு 45 நிமிஷம் தாங்க, எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கள்ள உபதேசங்களை உபதேசிக்கிறவர்களை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறோம். ஒரு கிராமத்துல நாங்கள் இருக்கும் பொழுது வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் ஓடி வந்து நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே நுழைந்து எங்ககிட்ட சொல்றாங்க, சிங்களத்துல சொல்றாங்க, வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியுதில்லை, ஆனபடினால பாஸ்டர் வந்து கொஞ்சம் உதவி செய்வீங்களா அப்படின்னு. அப்ப நானும் என்னுடைய வைஃபும் ஓடி பொழுது நல்ல அழகான வெள்ளைக்காரர்கள், யங் பாய்ஸ், மிகவும் யங்கா இருக்கிறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டோம் ஆங்கிலத்துல, நீங்க யாரு? நாங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். எந்த சபையில இருந்து வர்றீங்க? அதை சொல்ல வேண்டும்னா எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் தர்றீங்களான்னு கேட்டாங்க. ஒரு 45 நிமிஷம். அப்ப நாங்க சொன்னோம், இங்க நான் இருந்து பேச முடியாது 45 நிமிஷம், நான் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து உட்கார்ந்து பேச தொடங்கினால் அவர்களுடைய வேதத்தை அவர்கள் எடுத்தாங்க, நான் என்னுடைய வேதத்தை எடுத்தேன். அவ்வளவும் கள்ள உபதேசம். எப்படி இவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க? வேதத்துல இல்லையே. இல்ல, எங்க வேதத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே விதமான வேதம், அதே விதமாக ஹோலி பைபிள், அதே விதமாக பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் உள்ளால வித்தியாசமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீர்கொழும்புக்கு போனீர்களேயாக பீச் ரோடு அந்த பகுதியில பெரியோரு வெள்ளை மாளிகை இருக்கு இல்லையா, அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை, அது மாதிரி கட்டி வைத்திருக்காங்க. அது மாதிரி கட்டி வைத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அவர்கள் சொல்றாங்க, எங்கள்கிட்ட ஆராதனை என்கிறதாக இல்லை, நாங்க கடவுளை தொழுது கொள்ளுகிறதான ஜனங்கள் அல்ல, வர்ற மக்களுக்கு நாங்க உதவி செய்யணும், அதுதான் கடவுள். நீங்க எப்படி நீங்க வாழுகிறது உங்களுடைய சுதந்திரம். ஆனா நீங்க நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நல்லா உடுத்தணும், நல்லா இப்பவும் போயிட்டு நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த விதமான மக்கள் எங்களுடைய நாட்டிலே பிரவேசித்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கள்ள உபதேசங்கள் கள்ள வழியாக பக்க வழியாக நுழைந்து சபைக்குள்ளே இருக்கிறதான விசுவாசிகளை மிகவும் கேவலமான முறையில இழுத்து கொண்டு போய் பிசாசினுடைய குகைக்குள்ளே நுழைவிக்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனபடினாலே உங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சபை உண்டு, உங்களுக்கு ஒரு போதகர் உண்டு, உங்களுக்கு வேதம் உண்டு, உங்களுக்கு சத்தியம் உண்டு, அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். எனக்கு இருக்கிறதான வேதம், எனக்கு இருக்கிறதான சபை, எனக்கு இருக்கிறதான போதகங்கள் எனக்கு போதும். எனக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு வேணும்னா மிக்க களைப்பா இருந்துச்சுன்னா ஒரு பிளேன் டீ, ஒரு பால் போட்டு தேத்தனி ஓகே கொடுத்து அனுப்புங்க, அவ்வளவுதான். காணிக்க கொடுக்க போகாதீங்க. ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்ணிடுறதுக்கு வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. கள்ள உபதேசங்கள். ஆனபடினால உங்களுடைய மேய்ப்பர் யார் என்கிறதை சரியாக அறிந்து கொண்டு
தேவ ஆவியானோருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ ஆவியானோர் சொல்லுகிறபடி அவருக்கு பின் செல்லுகிற ஜனங்களை இன்றைக்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எல் ஷடாய் என்கிறதான அந்த சபை தேவனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து மேய்ப்பன் சொல்லுகிற விதமாகவே வாழுகிற சபையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. ஆமென். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ உபத்திரவங்கள், கண்ணீர்கள், அந்த பாதையில தான் நாங்கள் இந்த உலகத்துல போய் நித்தியத்தை அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விதமாக பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதான காரியங்கள் எங்களுக்கு மறந்து போகுது. நாங்க ஆண்டவரிடத்திலே செய்ததான உடன்படிக்கை எங்களுக்கு மறந்து போகுது. ஆண்டவரே, நான் இப்படித்தான் செய்வேன், இனிமே நான் இப்படித்தான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னு ஞானஸ்நானத்துக்கு பிறகு ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அந்த விதமாக ஒப்பு கொடுத்ததான அந்த வாழ்க்கை திடீரென்று அற்று போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.